Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகே 13 வயதான ரோஹித் என்ற சிறுவன் காரில் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் ஈரோடு குமரன்குட்டை பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவன் ஆதித்யா நேற்று மாலை பள்ளிக்கு அருகில் உயிரிழந்து கண்டறியப்பட்டதாகவும் வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகே 13 வயதான ரோஹித் என்ற சிறுவன் காரில் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் ஈரோடு குமரன்குட்டை பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவன் ஆதித்யா நேற்று மாலை பள்ளிக்கு அருகில் உயிரிழந்தது கண்டறியப்பட்டதாகவும் வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகே 13 வயதான ரோஹித் என்ற சிறுவன் காரில் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் ஈரோடு குமரன்குட்டை பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவன் ஆதித்யா நேற்று மாலை பள்ளிக்கு அருகில் உயிரிழந்தது கண்டறியப்பட்டதாகவும் வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன என கழக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்டாலின் ஆட்சியில் எங்கும் எப்போதும் யாருக்கும் யாராலும் பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பது வெட்கக்கேடானது என தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். 13 வயது சிறுவனை காரில் கடத்தி கொலை செய்யும் அளவுக்கு குற்றவாளிகளுக்கு அச்சமற்ற நிலை இருப்பது என்பது காவல்துறையை நிர்வகிக்க வேண்டிய பொம்மை முதல்வருக்கு உறுத்தவில்லையா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். மாணவர்கள் இடையிலான மோதலில் ஈரோடு ஆதித்யா உயிரிழந்ததாக செய்திகள் வருகின்றன. மாணவர்கள் இடையே எப்படி இவ்வளவு வன்முறை உணர்வு வருகிறது? அடிப்படையிலேயே ஃப்ளாட் அரசாக இந்த திமுக அரசு இருப்பதையே இத்தகைய நிகழ்வுகள் உணர்த்துகின்றன என தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இன்று என்ன ஃபோட்டோஷூட் எடுக்கலாம் என்பதில் மட்டும் இருக்கும் சிந்தனையை இன்று எப்படி முறையாக அரசை நிர்வகிக்கலாம் என்பதில் மாற்ற வேண்டுமென பொம்மை முதல்வரை கேட்டுக்கொள்வதோடு மேற்கூறிய சம்பவங்களில் குற்றம் இழைத்தோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்துகிறேன் என தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இதை தற்போது வந்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகே 13 வயதான ரோஹித் என்ற சிறுவன் காரில் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் ஈரோடு குமரன்குட்டை பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவன் ஆதித்யா நேற்று மாலை பள்ளிக்கு அருகில் உயிரிழந்தது கண்டறியப்பட்டதாகவும் வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகே 13 வயதான ரோஹித் என்ற சிறுவன் காரில் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் ஈரோடு குமரன்குட்டை பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவன் ஆதித்யா நேற்று மாலை பள்ளிக்கு அருகில் உயிரிழந்து கண்டறியப்பட்டதாகவும் வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன என தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் கழக பொதுச் செயலாளர். ஸ்டாலின் ஆட்சியில் எங்கும் எப்போதும் யாருக்கும் யாராலும் பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பது வெட்கக்கேடானது என தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். 13 வயது சிறுவனை காரில் கடத்தி கொலை செய்யும் அளவுக்கு குற்றவாளிகளுக்கு அச்சமற்ற நிலை இருப்பது என்பது காவல்துறையை நிர்வகிக்க வேண்டிய பொம்மை முதல்வருக்கு உறுத்தவில்லையா என தனது கேள்வியை எழுப்பியிருக்கிறார் கழக பொதுச் செயலாளர். மாணவர்கள் இடையிலான மோதலில் ஈரோடு ஆதித்யா உயிரிழந்ததாக செய்திகள் வருகின்றன. மாணவர்கள் இடையே எப்படி இவ்வளவு வன்முறை உணர்வு வருகிறது? அடிப்படையிலேயே ஃப்ளாட் அரசாக இந்த திமுக அரசு இருப்பதையே இத்தகைய நிகழ்வுகள் உணர்த்துகின்றன என தனது அறிக்கையில் கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்று என்ன ஃபோட்டோஷூட் எடுக்கலாம் என்பதில் மட்டும் இருக்கும் சிந்தனையை இன்று எப்படி முறையாக அரசை நிர்வகிக்கலாம் என்பதில் மாற்ற வேண்டுமென பொம்மை முதல்வரை கேட்டுக்கொள்வதோடு மேற்கூறிய சம்பவங்களில் குற்றம் இழைத்தோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தனது அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறார் கழக பொதுச் செயலாளர். இதை தற்போது வந்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.